கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து விடிய விடிய மழை பெய்த நிலையில் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். பீட்டர் ஜெரால்ட், சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன? விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மாத இறுதியில் இருந்து பருவமழை என்பது பெய்ய தொடங்கியது. இந்த மழை என்பது தொடர்ந்து விட்டு பெய்துவதை தொடர்ந்து மாவட்டத்தில் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் என்பது உயர்ந்தது. பேச்சிப்பாறை அணையில் நீர்வரத்து அதிகரித்து தொடர்ந்து உபரி நீர் என்பது திறந்துவிடப்பட்டு கோதையாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவி அவ்வப்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வாரமாக மழை குறைவாக இருந்த காரணத்தால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். சுற்றுலா பயணிகள் வெளியூரில் வந்த சுற்றுலா பயணிகள் திருப்பதியில் குளித்து மகிழ்ந்தனர். இந்த நிலை கடந்த 2 நாட்களாக குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்று முதல் விடிய இந்த மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மயிலாடியில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலாடி 74 மில்லிமீட்டர் மழையும், சிற்றாறு ஒன்றி 62 மில்லிமீட்டர் மழையும், கொட்டாரத்தில் 46 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து இன்றைக்கு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவி மேல் பகுதியில் பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அதோடு மட்டும் இல்லாமல் பூங்காக்களில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் நின்று பார்த்து செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.